ஹாய் காய்ஸ், என் பேர் ஹிபா. வெல்கம் டு டெக்ஸாஸ் சொல்யூஷன்ஸ் சேனல். இதில் டேலி, ஜிஎஸ்டி, அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் டிப்ஸ் பற்றி ஈஸியாக அண்ட் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டேலியோட ஜிஎஸ்டி செட்டப் பண்ண போகிறோம். தென் அதை வச்சு எப்படி ஒரு பில்லிங் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் ப்ளஸ் சப்போர்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ கன்சல்டேஷனை அவைல் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்கள் கம்பெனியில் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுறது. இது எப்படி பண்ணணுன்னா உங்கள் கீபோர்டில் F11 கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டேலியோட ஃபீச்சர்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் எனேபிள் ஜிஎஸ்டி ஃபீச்சரை எஸ்ன்னு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேட்டை பிலாங் பண்ணுறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ரெகுலராக இல்லை ஷெஸ்ஸா இல்லை காம்போசைட் பார்ட்டியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மந்த்லியாக பே பண்ண போகிறீங்களா இல்லை குவார்ட்டர்லியாக பே பண்ண போகிறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனை Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஃபீச்சர் ஸ்க்ரீனையும் Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில் ஸ்க்ரீனை சேவ் பண்ணுவாங்க, பட் ஃபீச்சர் ஸ்க்ரீனை சேவ் பண்ண மாட்டாங்க. இந்த கேஸில் உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்டேட் ஆகாது. ஸோ மறக்காமல் ரெண்டு ஸ்க்ரீனையும் Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேக்ஸ் லெஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லெட்ஜருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டியில் 3 வகை இருக்குது: எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஃபர்ஸ்ட் நம்ம சிஜிஎஸ்டி கிரியேட் பண்ணிக்கலாம். நேமில் சிஜிஎஸ்டின்னு கொடுத்துக்கோங்க. தென் அண்டரில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் எப்போ க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் தான் இருக்கணும். தென் டைப் ஆஃப் டேக்ஸில் ஜிஎஸ்டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டான ஜிஎஸ்டி ரேட் இருந்ததுன்னா இங்கே பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைனா 0% கொடுத்துட்டு Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் எஸ்ஜிஎஸ்டி கிரியேட் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். நேமில் எஸ்ஜிஎஸ்டின்னு கொடுத்துக்கோங்க. அண்டரில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. டைப் ஆஃப் டேக்ஸில் ஜிஎஸ்டின்னு கொடுத்துக்கோங்க. டைப் ஆஃப் ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டின்னு கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜில் 0, Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராடக்டை தமிழ்நாடுக்கு வெளியே சேல் பண்ண போகிறீங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்ளை ஆகும். அது எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா சேம் ப்ராசஸ் தான். நேமில் ஐஜிஎஸ்டின்னு கொடுத்துக்கோங்க. அண்டரில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. டைப் ஆஃப் டேக்ஸில் ஜிஎஸ்டி, டைப் ஆஃப் ஜிஎஸ்டியில் ஐஜிஎஸ்டி, பர்சன்டேஜில் 0%, Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 ஜிஎஸ்டி லெஜரும் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஜிஎஸ்டி ரேட்டை எங்கே கொடுக்கணுன்னா உங்கள் ப்ராடக்ட்குள்ளே டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மானிட்டர்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு யூனிட்ஸ் நம்பர்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரேட் கொடுக்குற இடத்துல ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் ஹியர்னு செலக்ட் பண்ணிவிட்டு டாக்ஸபிள்னு சூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு 12% ஜிஎஸ்டி ரேட்டுன்னு கொடுத்துட்டு டைப் ஆஃப் சப்ளையில் குட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐட்டம் இன்வாய்ஸ் எப்படி போடணும்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக் ஐட்டம் இவ்வளோ குவான்டிட்டிக்கு சேல் பண்ண போகிறேன், இவ்வளோ ப்ரைஸ்க்கு சேல் பண்ண போகிறேன்னு ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஐட்டம் இன்வாய்ஸ். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்னா சேஞ்ச் மோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம் இன்வாய்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் நான் தியான்னு சொல்லி ஒரு பார்ட்டி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டிஸ்பேட்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கணும். தென் பார்ட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கணும். நான் சேல் பண்ணுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக சேலுன்னு சொல்லி ஒரு லெட்ஜரை க்ரியேட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண மானிட்டருங்கிற ஸ்டாக் ஐட்டமை செலக்ட் பண்ணிவிட்டு 10 குவான்டிட்டிக்கு சேல் பண்ண போகிறேன், 5000க்கு சேல் பண்ண போகிறேன்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அமௌண்ட் கேல்குலேட் ஆகிடும். ஐட்டம் இன்வாய்ஸில் ஜிஎஸ்டி லெஜர் வைக்கணுன்னா 2 தடவை என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஜிஎஸ்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி எஸ்ஜிஎஸ்டி கேல்குலேட் ஆகிடும். சிஜிஎஸ்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி சிஜிஎஸ்டி கேல்குலேட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இன்வாய்ஸில் ஜிஎஸ்டி எப்படி ஆட் பண்ணி போடணும்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் எப்படி போடணும்னு பார்க்கலாம். அதுக்கு சேஞ்ச் மோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு சார்ஜஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்னா அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் நான் தியான்னு கொடுத்துட்டு டிஸ்பேட்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்க போகிறேன். தென் பார்ட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு சர்வீஸ் லெஜர் க்ரியேட் பண்ணணுன்னா அதை வவுச்சர் ஸ்க்ரீன்லேருந்தே க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா Alt+C கொடுத்தீங்கன்னா லெஜர் க்ரியேஷன் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும்.
இதில் நான் டேலி டெமோ சர்வீசஸுங்கிற லெட்ஜரை நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு அண்டரில் இன்டைரக்ட் இன்கம் கொடுத்துக்கிட்டு ஜிஎஸ்டி ஸ்பெசிஃபை பண்ணுற இடத்துல டாக்ஸபிள்னு செலக்ட் பண்ண போகிறேன். தென் 8% ஜிஎஸ்டி ரேட் கொடுத்துட்டு டைப் ஆஃப் சப்ளையில் சர்வீஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ டேலி டெமோ சர்வீசஸ்க்கு 2000ங்கிற அமௌண்ட்டை நான் சார்ஜஸில் கொடுத்துக்க போகிறேன். அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்க்கு ஒரு தடவை என்டர் ப்ரெஸ் பண்ணாலே ஜிஎஸ்டி வச்சுக்கலாம். ஸோ இங்கே எஸ்ஜிஎஸ்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்லி ஜிஎஸ்டி கேல்குலேட் ஆகிடும். சிஜிஎஸ்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்லி சிஜிஎஸ்டி கேல்குலேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்லையும் எப்படி ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டுட்டோரியல்ஸ் வேணும்னா டெக்ஸாஸ் சொல்யூஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.